நாள்ல லஞ்சம் ஒழிஞ்சிச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க, 100 நாள்ல எந்த ஒரு புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படல. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள்ல இவங்கலாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சி இருக்கும் தமிழ்நாட்டை தலைகீழ திருப்பிட்டாங்களா? பேசியே தான் ஆண்ட ரெண்டு கட்சியும் ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்கு எதிர. ஒரு அரசாங்கத்தினுடைய பணி அப்படின்றது நேர்மையாக, நியாயமாக, ஊழலற்ற, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு தலை சிறந்த மக்களாட்சி, மனசாட்சியுடன் கூடிய மக்களாட்சியை உருவாக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம், விரைவாக செய்துகிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அது நிச்சயமாக செய்யும். 100 நாள்ல லஞ்சம் ஒழிஞ்சிச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க, 100 நாள்ல எந்த ஒரு புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படல. என்ன எந்த திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஒரு ரீல்ஸ் ஆட்சியா தான் இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி. அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதை வச்சு விமர்சனம் பண்ணுன்றதுக்கான கருத்துக்களே இல்லை. இங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மக்கள் எங்கள் ஆட்சியை வரவேற்று இருக்கிறாங்க, எங்கள் முதல்வரை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க, மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் மிக தெளிவா இருக்கும்போது இவங்களால எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியல. நீங்க 100 நாள்ல எதையும் செய்யலாம் 100 நாள்ல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள்ல இவங்கலாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சி இருக்கும் தமிழ்நாட்டை தலைகீழ திருப்பிட்டாங்களா? இல்ல. அப்ப முதல்ல நிதிநிலையை சரி செய்யணும். நிதிநிலையை சரி செஞ்சு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வகுக்கணும். அந்த திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான பணிகளில் ஈடுபடணும். அந்த திட்டங்களை கொண்டு வரணும். இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கோம். 100 நாள்ல லஞ்சத்தையும் பெருமளவில் நாங்கள் குறைச்சிருக்கோம்னு நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு அது மக்களே வெளிப்படையாக பார்க்கிறாங்க. இதையெல்லாம் நாங்க மக்களே சொல்லும் பொழுது இதற்கு மேல என்ன ஒரு சாட்சி தேவைப்படுது? அப்ப அரசியலுக்காக பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி அரசியலுக்காக பேசியதான் இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட ரெண்டு கட்சியும் ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்கு எதிர. பேசாமலேயே செயல்ல காமிச்சதுனால தான் நாங்க ஆட்சியில் இருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.